ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் சொல்கிறாங்க 99% ஆஃப் பில்லியனர்ஸ் ஆர் நாட் ஹாப்பி. நம்மெல்லாம் பில்லியனர் ஆக மாட்டோமான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். பில்லியனர் ஆனவன் சொல்கிறான், எல்லாம் கையில் இருக்குது, நினச்சதெல்லாம் வாங்கிட்டேன், கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், எல்லாத்தையும் ருசிச்சிட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாம் அடைஞ்சிட்டேன், ஐ எம் நாட் ஹாப்பி. எல்விஸ் பிரெஸ்லின்னு சொல்கிறவர் இதை தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னதாக சொல்கிறாங்க. ஒரு இளம் பிள்ளையாக அவர் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அவர் ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கேட்டாங்களாம், வாட் டு யூ வாண்ட் டு அச்சீவ்? He said, I want to be rich, I want to be famous, I want to be happy. ஒரு சில ஆண்டுகளில் அமெரிக்காவினுடைய முதல் தட்டில் நிற்கிற ஒரு இசையமைப்பாளராக மாறினான், பாடகனாக மாறினான், கோடி கணக்கில் பணத்தை சம்பாதித்தான், உலகத்தில் வாங்கக்கூடிய பெஸ்ட் காரை வாங்கியிருந்தார், சொந்தமாக தனக்கு ஒரு ஜம்போ ஜெட் வச்சுருந்தார், ஜெட் விமானத்தை வாங்கியிருந்தார், ஒரு மிகப்பெரிய மாளிகையில் வாழ்ந்தார், பணத்தை தண்ணீரை போல செலவழித்தார், எல்லாம் அனுபவிச்சார். தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக பேட்டி எடுக்க வந்தவற்ற, நீங்கள் இந்த 3 காரியத்தை வாழ்க்கையில் அடையணும்னு நினச்சிங்களே, ரிச், ஃபேமஸ் அண்ட் ஹாப்பி, ஐஸ்வர்யவானாகவும் புகழ் பெற்றவனாகவும் சந்தோஷமாகவும் சந்தோஷத்தை அடைய விரும்புகிறேன்னு சொல்கிறீங்களே, 3த்தையும் அடைஞ்சிட்டிங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ரிச், ஐ எம் வெரி ரிச், ஃபேமஸ், ஐ எம் வெரி ஃபேமஸ், ஹாப்பி, நோ, ஐ எம் லோன்லி அஸ் ஹெல். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இவ்வளோ புகழை சம்பாரித்து, இவ்வளோ பணத்தை சம்பாரித்து, இவ்வளோ பேரை சம்பாரித்து என்னங்க பிரயோஜனம்னு கடைசியில் கேட்டால் தனியாக உட்காந்துருக்கேன். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய உச்சாணி கிளைகளில் போட்டி போட்டு சண்டை போட்டு ஏமாற்றி பொய் சொல்லி எப்படியோ பணத்தை சம்பாரித்து புகழை சம்பாரித்து மேலே போய் உட்காந்துருக்காங்க பாருங்க. மட்டும் போய் கேளுங்களேன், சந்தோஷமாக இருக்கியான்னு. அந்த சந்தோஷமான நிலையில் கூட மனைவி இல்லை, கூட பிள்ளைகள் இல்லை, கூட கணவன் இல்லை. அவங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்க பணம் என்னங்க பிரயோஜனம், என்ன யூஸ்?